நீங்க பாத்ரூம் சிங்கரா? எப்ப பார்த்தாலும் எதையாவது முணு பாட்டு பாடிட்டே இருப்பீங்களா? உங்க ஃபேவரட் சாங் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட எமோஷனல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றத சொல்றேன். நீங்க சோக பாட்டு அதிகமா கேட்டுட்டு இருக்கீங்கன்னா சென்டிமெண்ட்ல அதிகமா விழுந்துருவீங்க. சின்ன கஷ்டமான சூழ்நிலைகளை கூட உங்களால தாங்கிக்க முடியாது. ராப், குத்துப்பாட்டு, ஃபாஸ்ட் பீட் இந்த மாதிரி சாங்ஸ் தான் எப்பவுமே நீங்க லைக் பண்ணுவீங்கன்னா நீங்க ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன்ஸ். அதிகமா கோவப்படுவீங்க, எல்லாத்துக்கும் ஈஸியா ரியாக்ட் ஆயிட்டே இருப்பீங்க. மெலடி, ரொமான்டிக் சாங்ஸ் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்க மைண்ட் எப்பவுமே பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும் அண்ட் லவபிள் பர்சனா இருப்பீங்க. கைண்ட் ஹார்ட்டடாவும் இருப்பீங்க. நீங்க ஈஸி கோயராவும் இருப்பீங்க. உங்க கூட இருக்கிறவங்க உங்ககிட்ட எதையாவது சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா 90% ஆஃப் மக்கள் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ற டெக்னிக் மெசேஜ். சோ உங்க கூட பேசும்போது அவங்க ஏதாவது சொல்ல தயக்கப்படுறாங்கன்னா அதை மெசேஜ்ல தான் சொல்லுவாங்களாம். சோ மெசேஜ்ல சொல்லும்போது அவங்களோட இமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. டியூன், ரிதம், ஸ்ருதி இது எதுவுமே இல்லாம சும்மா நான் வந்து ரேண்டமா பாட்டு பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரொம்ப குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அதிகமா பாட்டு பாடுங்க. இசை நம்மளோட மனதை எவ்வளவு இலசாக்குது பாத்தீங்களா? இசையோட சேர்ந்து இந்த மலையை ரசிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க.